மீனா அப்படிங்கவங்க 25 வருஷம் கழிச்சு சொந்த ஊரில் இருக்க வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாம் அப்படின்ட்டு இடிக்கும் போது அவங்க காலேஜ் படித்த ஒரு நோட்டு இருக்குது. அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா மீனாவோட கண்ணில் இருந்து ஃபுல்லாக கண்ணீராக வருது. கடைசி காதல் கடிதம். 1998. இப்போ மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, வீடியோக்கள் கிடையாது. ஒரு லெட்ரு வர ஒரு வாரம் ஆகும், பதில் வர்றதுக்கு இன்னொரு ஒரு வாரம் ஆகும். அந்த காத்திருப்பில் இருந்த காதலுக்கு ஒரு அழகு இருந்துச்சு. அது அந்த காலத்து காதல். காலையில் 6 மணிக்கு வயல்வெளி ஃபுல்லாக பனி விழுந்திருக்கு. அந்த பனித்துளி கூட இன்னும் காயலை. ஒரு பெல் அடிச்சுட்டு பால்காரர் போகிறாரு. டீ கடையில் பழைய பாட்டு கேட்டுட்டு இருக்கு. கோயில் அடிக்கிற அந்த மணி சவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்தில் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் தான். கார்த்திக் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார். ஆனால் உதவி அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே ஓடி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய பையன். இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாரு. காலேஜ் போகிறதுக்காக தன்னோட பேக் எல்லாமே எடுத்துகிட்டு சைக்கிளில் வச்சுட்டு ஸோ அவர் கிளம்புறாரு. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் சைக்கிள் நிறுத்திட்டு ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது தான் டெய்லி பழக்கம். அவர் போகிற பஸ்ஸில் அதே பஸ்ஸில் மீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வராங்க. ஃபர்ஸ்ட் நாள் 2 பேருமே எதார்ச்சியாக பார்க்குறாங்க. அடுத்து அந்த ஒரு நாள் 2வது நாள் ஆகுது. 2வது நாள் அதேமாரி பார்க்குறாங்க. 3வது நாள் அப்படி பார்க்குறாங்க. ஒரு வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட வருஷ கணக்காக பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா நல்ல மழை. ஒரு நாள் பஸ் ஸ்டாப் ஆகுது. நல்ல மழை. எல்லாருமே பஸ்லேருந்து இறங்கி அவங்க கூட எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் மீனா மட்டும் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருக்கிறாங்க. அப்போது கார்த்திக் என்னோடய கொடையை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட அவரோட கொடையை கொடுக்குறாரு. அப்போ மீனா சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பரவாயில்ல, நான் மலையில் நனைஞ்சிட்டு போய்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் மீனா சிரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பேசின வார்த்தை இத்தனை வருஷம் பார்வையிலே கதையை ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் இருந்தே காலையில் வந்தால் ஒரு குட் மார்னிங், அப்புறம் ஈவினிங் போயிட்டு வரேன். ஸோ அந்த 2 வார்த்தை தான் அவங்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த 2 வார்த்தையுமே அவங்களுக்கு பல உணர்வுகளை கொடுத்துச்சு, பல ஒரு ஃபீலிங். ஸோ காலேஜுக்கு வர்றதே இந்த ஒரு 2 வார்த்தைக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும் கார்த்திக்கும் மீனாவுக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. தொடர்ந்து டெய்லி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் டே வருது. ஸோ காலேஜ் டேங்கிறது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேஸ் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் டைம் வரும்போது எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனா பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படிக்கும்போது கார்த்திக் அடிமை மருந்து அந்த பாட்டை கேட்டுட்ருக்காரு. கேட்கும்போது அவரே அறியாமல் கண்ணில் ஒரு உணர்வு, கண்ணில் அப்படி தானாக கலங்குது. அப்போ தான் அவருக்கு தோணுது, இது சாதாரண ஒரு பார்வை கிடையாது, சாதாரண எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு காதல் அப்படிங்கிறது அவருக்குள்ளே புரிய வருது. ஆனால் அவர் காதலை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. என்ன ரீசன்னா, பேரண்ட்ஸ் வச்சு நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை என்ன ஆகும், அதுக்கப்புறம் சொசைட்டியில் நமக்கு இருக்க மரியாதை என்ன ஆகும், வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயந்து அவர் காதலை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. காலேஜ் முடிய போகுது. ஆனால் விதி அவங்களுக்கு 2 பேருக்குமே வேறு ஒரு கதையை எழுதிச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ட் 2ல பார்ப்போம்.